துளசி ரங்கனுக்கு கால் பண்ணி ராஜுவோட அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்கன்னு எல்லா விஷயத்தையுமே சொல்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை பிரெயின் வாஷ் பண்றாங்க. அது கூட உனக்கு புரியல? அம்மா அப்படியெல்லாம் யோசிக்க கூட மாட்டாங்க. எதுவும் தெரியாம பேசாத. எனக்கு அவங்கள பத்தி தெரியாது. அதனால தான் நான் அமைதியா இருந்தேன். இத பாரு, உன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி பழகிட்டேன். அதனால தான் கால் பண்ணேன். இனி நானே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றா. இதனால ரங்கனுமே அப்செட் ஆகுறான். இங்க தங்கமும் மணியும் காலையிலேயே வந்து ரொம்ப ஜாலியா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இத மாத்தையனும் தியோவும் பார்த்துட்டு, யாரடா இவனுங்க, எப்ப சண்டை போறானுங்க, எப்ப சேர்றானுங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டுதுன்னு சொல்ல, அட விடு, சந்தோஷமா இருந்தா சரிதானு மாத்தையனும் சொல்றான். அப்புறம் கேண்டீன்ல எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அனு வந்து தங்கத்தோட இன்ட்ரோஸ்மெண்ட் ரீல் செம்ம ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்குன்னு எடுத்து காமிக்க, மணியும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளை பாராட்டி தள்ளுறான். தங்கமும் இதுதான் இப்ப முக்கியமாடா, உனக்கு செகண்ட் மேட்ச் வருது, அதுல நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். ஆமா, அன்னைக்கு டோர்னமெண்ட்ல எப்படி ஆடனையோ அதே மாதிரி ஆடணும்னு அனுவும் சொல்ல, தியோ 3 பேர் சண்டை போடாம ஜாலியா பேசுறத பார்த்து செம்ம சாக்காகிறா. அப்புறம் செகண்ட் மேட்ச் ஆரம்பிக்க பாண்டு விக்கெட் விட்டுறக்கூடாதுன்னு நின்னு நிதானமா கிடைக்கிற லூஸ் பாலை மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் மணியும் 6ம் 4ம் அடிச்சு சூப்பரா விளையாண்டுகிட்டு இருந்தாலும் கொஞ்ச நேரத்திலே ஸ்டெம்பீட்ல அவுட் ஆகுறான். அடுத்த கொஞ்ச நேரத்திலே பாண்டாவும் தன்னோட விக்கெட்டை கேட்ச கொடுத்து லாஸ் பண்றான். ஆனா அந்த மேட்ச்ல ஜாக்கி 52 ரன் எடுத்து 2 மேட்ச்லயுமே பர்ஃபார்மன்ஸை காட்டி பொசிஷனை அவன் பக்கம் தக்க வச்சிருக்கிறதுனால அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பாராட்டுறாங்க. இங்க வீராவும் வந்து, நீ இவ்வளவு நல்லா விளையாடுவேன்னு எனக்கு தெரியாதுடா, அவ்வளவு நல்லா விளையாண்டேன்னு பாண்டாவை பாராட்ட, அவனும் சந்தோஷத்துல ஒரு ஸ்மைல போட்டு மணிக்கிட்ட, ஃபர்ஸ்ட் மேட்சை விட செகண்ட் மேட்ச்ல ரொம்ப நல்லா விளையாண்டாடா, ஆனா 3வது மேட்ச்ல நீ பெரிய இன்னிங்ஸா ஆடி ஆகணும். டேய், ஜாக்கி தான் நம்மளை விட 2 மேட்ச்லயுமே கன்சிஸ்டண்டா ஆடி இருக்காரு. இப்ப எதுக்கு அதெல்லாம் யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? அடுத்த மேட்ச் இருந்தாலும் டக்குல தூக்கலாம்னு வீரா சொல்றான். இங்க துளசி ரங்கன் பேசுறதெல்லாம் நினைச்சு ரொம்பவே அப்செட்ல இருக்க. அப்ப ராஜுவோட அம்மா கால் பண்ணி, நான் உன்னை ப்ரெஷர் பண்ணவோ கன்வின்ஸ் பண்ணவோ நினைக்கல, நீ அவனோட லைஃப்ல திரும்ப வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன்னு சொன்னதும், ப்ளீஸ் இனிமேல் இதை பத்தி பேச வேணாமா, தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றா. அப்புறம் அடுத்த மேட்ச் ஆரம்பிக்க கேர்ள்ஸ் எல்லாம் வெளியே நின்று மணிக்கு சியர் பண்றாங்க. அவனும் குசியில போடுற பால் எல்லாம் அடி பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பாண்டாவும் விக்கெட்டை விடக்கூடாதுன்னு கிடைக்கிற லூஸ் பால் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ண, இதனால வெளியே நிக்கிற லாரா கூட கடுப்புல கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த பக்கம் மணி அடி பட்டைய கிளப்பிக்கிட்டு இருக்க, திடீர்னு ஸ்லிப்ல கேட்ச கொடுத்து அவுட் ஆகுறான். அவன் போன வேகத்திலே பாண்டாவும் பின்னாடியே அவுட் ஆகுறான். அடுத்த இன்னிங்ஸ்ல ஜாக்கி வந்து பயங்கரமா பிளே பண்ண, வேலு அவனுக்கு நல்லாவே சிங்கிள் எடுத்து ரொட்டேட் பண்ணி கொடுக்கறான். அதனால ஜாக்கியும் சூப்பரா விளையாண்டு இந்த மேட்ச்லயும் அவனோட 50 அடிக்கிறான். ஆனா அதுக்கப்புறமும் விடாம 6ம் 4ம் அடி பொழந்து எடுத்து மேட்சையும் முடிச்சு வைக்கிறான். அப்புறம் மேட்ச் முடிஞ்சதும் ரங்கன் பசங்க கிட்ட, 3 மேட்ச்ல எல்லாருமே ரொம்ப நல்லா ஆடி இருக்கீங்க, ஒரு டீமா நீங்க என்ன அனலைஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா, சார் அதெல்லாம் வேணாம், ஓப்பனிங் யாருன்னு மட்டும் சொல்லுங்க, எங்களுக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. சரின்னு அவனும் நம்ம பசங்களோட பிளஸ் மைனஸ் எல்லாம் சொல்லிட்டு பசங்க கிட்டயே ஓப்பனிங் யாருன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டா எல்லாருமே ஜாக்கியை தான் சொல்றாங்க. ஆனா ரங்கன் மட்டும் டக்குன்னு மணி தான் ஓப்பனிங் பிளேஸுக்கு ஆட போறான்னு சொல்ல, உடனே ஜாக்கி செம்ம சாக்குல, எந்த பேசிஸ்ல இவனை சூஸ் பண்ணீங்க? 3 பேர்லயுமே அவன் தான் லீஸ்ட் ஸ்கோரரு, ஒரு லாங்கர் இன்னிங்ஸ் கூட ஆடல. டே, அவன் 160 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கான்டா, நானும் 140 பிளஸ் வச்சிருக்கேன், லாங்கர் இன்னிங்ஸும் பில்ட் பண்ணியிருக்கேன், நானும் ஒத்துக்கிறேன்டா. ஆனா அவன் பவர் பிளேல சூப்பரா ஸ்டார்ட் கொடுக்கறான். அப்புறம் ஏன் சார் என்ன சூஸ் பண்ணீங்க? நீ அக்ரெசிவா ஆடுனா எப்படி ஆடுறேன்னு பாக்கதான்டா. நீயும் வேலுவும் ஆடும்போது வேலு தான் உனக்கு பிளாட்ஃபார்மை செட் பண்ணி கொடுக்கறான். ஆனா மணியும் வேலுவும் ஆடும்போது வேலுவால அவனோட கேமை விளையாட முடியும். தயவு செஞ்சு என்ன நம்புங்கன்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் பசங்க எல்லாருமே வந்து மணிக்கு வாழ்த்துக்கள் சொல்ல, ஜாக்கி இன்னமும் நம்மளையே செலக்ட் பண்ணலன்னு சாக்குல இருக்கான். அப்புறம் கேண்டீன்ல எல்லாருமே மணிக்கு விஷ் பண்ண, நானே என்ன சொன்னதும் ஷாக் ஆயிட்டேன். ஆனா நீங்க 2 பேரும் ரொமான்டிக் பண்ணும்போது கூட ஆப்பர்ச்சுனிட்டி வரல, எப்ப சண்டை போடாம இருந்தீங்களோ 2 பேருக்குமே சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல, மணியும் அவன் சொன்னதுக்கு ஆமலன்னு சிரிச்சதும் தங்கம் ரொம்பவே அப்செட்ல கிளம்புறா. உடனே மணியும் பின்னாடியே வந்து, அவன் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னான், உனக்கே தெரியும்ல, நம்ம கிரிக்கெட்டை பத்தி பேசிக்கிட்டு சேர்ந்து ட்ரெயின் பண்றதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு, அப்ப நம்ம 2 பேருமே இப்படியே இருந்துடலாம்னு சொல்றியா? இல்ல இப்போதைக்கு எதுவும் வேணாம், மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம்னு எப்படியோ அவளை சமாதானப்படுத்தி சிரிக்க வைக்கிறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.